நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல, அதுக்கு கூகுள் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கூகுளோட ப்ராடக்ட் தான் முக்கால்வாசி ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நீங்க எதை சர்ச் பண்ணாலும் சரி, எதை பயன்படுத்தினாலும் சரி, அதோட ஹிஸ்டரி வந்து கூகுளோட அக்கௌண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதை வேணுங்கிறவங்க டெலிட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ டெலிட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு வாட்டி நீங்க செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது டெலிட் ஆயிடும். இந்த ஆட்டோமேட்டிக்கலி நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம், பயன்படுத்திருப்போம். கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். அதே ஃபீச்சரை வந்து நீங்க ஃபைல்ஸ் பை கூகுள் பயன்படுத்திருக்கீங்களா? அதுவும் உங்க போனை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அப்ளிகேஷன். அந்த ஃபைல்ஸ் பை கூகுள்ல ஒரு அற்புதமான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணினா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்ன பண்ணலாம், என்னுடைய ஃபோனில் ஃபைல்ஸ் பை கூகுள் இருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை மஸ்ட்டாக உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. ஃபோனோட ஸ்டோரேஜ், SD கார்டு, இதில் தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வசதி இருக்கு. கூடுதலாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் ஓப்பன் பண்ணுறேன். முன்னாடி இருந்த மாதிரிலாம் கிடையாது, டோட்டலாக இந்த செட்டப்பை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பாட்டம் கீழே பாருங்க, ஒரு சின்ன பட்டன் இருக்கா, ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ அதில் தான் அந்த சீக்ரெட் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இதில் ரிசீவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரப்போகுது இதுக்கு கீழே. ஸோ ஃபாஸ்ட் ஷேர் பண்றத நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ் பை கூகுள் வழியா. இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் தட்டுறேன். பாருங்க மக்களே, கேமரா ஓபன் ஆயிடுச்சு. ஸ்கேனிங், ஹோல்ட், ஸ்டெடி. கீழே பாருங்க, மேனுவல், ஆட்டோ கேப்சர். இதுல கேப்சர் பண்ணக்கூடிய ஷட்டர் பட்டன் இருக்கு, அதை தட்டினா கேப்சர் ஆயிடும். இப்போ என்ன பண்றேன், இந்த கேமரா ஒழுங்கா வைக்கிறேன். கேப்சர் ஆயிடுச்சு. வாவ், நான் எதுவுமே பண்ணல, பக்காவா கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ இந்த அற்புதமான செட்டிங் ஃபைல்ஸ் பை கூகுளில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஒரு வாட்டி போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் மேனுவலாக கேப்சர் பண்ணாமல் ஆட்டோ கேப்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது டிங்கரிங் கொடுக்கணும்னா கீழே நிறைய ஐகான்ஸ் இருக்குது, அதை கொடுத்து டிங்கரிங் பண்ணிக்கலாம். டன் கொடுத்துருங்க. ஸ்டோர் ஆயிடுச்சு வியூ. ஸோ இந்த இடத்துல PDF இருக்குது. வேணான்னா இதை டெலிட் பண்ணிக்கலாம். மூவ் டு ஃபைல், டச், பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட். வாவ், சூப்பர். ஒன் ஃபைல் டெலிட்டட். ஃபைல்ஸ் பை கூகுள்ல இந்த ஒரு அற்புதமான செட்டிங் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.